சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, முத்து வந்து சொல்றாங்க மீனாட்ட, "மீனா இங்க பார்த்தியா, அந்த அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு குடுத்தாலும், நம்ம எப்போதுமே மதிக்க மாட்டுக்காங்க பார்த்தியா மீனா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. இத கேட்ட மீனா வந்து சொல்றாங்க, "ஏங்க அத்தையோட குணம் எப்போதுமே அப்படிதானங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இப்படித்தான் ஏற்குமாறா ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம அத அனுசரிச்சு தான் பேயாகணும். அத்தைக்கு எப்படியோ பிரச்சனை தீர்ந்துச்சு. அதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நீங்க எந்த அளவுக்கு பேசியிருந்தா அவங்க மனசு மாறியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இத கேட்ட முத்து சொல்றாரு, "மீனா நான் மட்டுமா பேசினேன் மீனா? நீனும் சேர்ந்து பேசினதுனால தான் நடந்துச்சு. அந்த ஓடுகாலி பார்த்தியா, ஏதோ ஒண்ணு பண்ண போறோம்னு சொல்லி லாஸ்ட்ல சின்ன இருக்க பிரச்சனைய பெருசாக்கிற பார்த்துச்சு. நல்ல வேளை ஏதோ பிரச்சனை தீர்ந்துச்சு. இனிமேலாவது வந்து கரெக்ட்டா அம்மா பிரச்சனை இல்லாம இருந்தா சந்தோஷம் தான். சரிங்க, நான் உள்ள போயிட்டு சமைக்கிறேன்" அப்படின்னு மீனா போறாங்க. இங்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சாப்பாடு எடுத்துட்டு மீனா வராங்க. ட்ரெஸ்ஸுன்னு கூப்பிடும்போது ரோகிணி வந்து பீஸா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம மீனாவுக்கு ஷாக்கா இருக்கு. என் இல்ல ட்ரெஸ் வந்து குட்டி பையனா இருக்கனே, நம்ம மனோஜ் வாங்கிட்டு வந்தாரு. அதான் குடுக்கறதுக்காண்டி குடுக்குறேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தவுனே நம்ம மீனாவுக்கு ஷாக்காவும் இருக்கு. இவங்க எதுக்கு திடீர்னு இந்த அக்கறை எடுக்குறாங்க? என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டே போறாங்க நம்ம மீனா. அங்க போனோனே முத்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. "என்ன மீனா, நல்லா யோசிச்சுக்கிட்டே வர. என்ன விஷயம்? என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லங்க, நம்ம வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருந்தாலும், எப்ப பார்த்தாலும் இந்த ரோகிணி வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எது செஞ்சாலும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த ட்ரெஸ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருக்கட்டும்னு அன்னைக்கு சொன்னாங்க. இப்ப பார்த்தா ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் சாப்பாடு எடுத்துட்டு போனா, அங்க போய் நம்ம ரோகிணி ரூம்ல உட்காந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுற மாரி ஏதோ பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து குட்டி பையன். அவனுக்கு எது யாரு குடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவான். இதுவரைக்கும் அவன் குட்டி பையன் எதுனாலும் புரிஞ்சுக்கிடாட்டாலும், அந்த மனோஜ் வாங்கி குடுத்துருக்கத பார்த்துட்டு மனோஜ் கோவப்படாம இருந்தா சரி. இந்த ஒரு பார்லம்மா ஏதோ வந்து நம்மட்ட ஒரு விஷயத்த மறைக்குது. அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா நம்ம சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணும். அம்மாட்ட நல்ல பேர் எடுக்கணும் தானே நமக்கு முன்னுக்கூட்டி போய் முந்தி, அந்த பிரச்சனைய வந்து பெருசாக்கிற பார்த்தாங்க. ஏதோ நம்ம பேசி போகனதுனால நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்கங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஆனா நம்மள காக்கா புடிக்கணும்னு என்ன அவசியம்? ஆமா மீனா, உனக்கு புரியலையா இன்ன வரைக்கும்? அந்த அம்மாட்ட இப்ப நல்ல பேரு எடுக்க முடியல. இப்ப நம்மட்ட தான் நல்ல பேர் எடுத்தா தான், நம்ம வந்து அவங்கள சமாளிச்சு எதுனானா கொண்டு போ முடியும். நம்மள காக்கா புடிக்காங்க. அது தெரியுதா மீனா? அப்படின்னு சொல்றாரு முத்து. இத கேட்ட நம்ம மீனா, ஏங்க ரோகிணி அந்த அளவுக்குலாம் அவங்க நம்மள காக்கா புடிச்சுலாம் ஒண்ணும் இது பண்ண மாட்டாங்க. என்னத்த இருந்தாலும் அத்தைய தாங்க ஏதாவது செய்யணும்னு நெனைப்பாங்க. அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா. ஏதோ எப்படியும் மாட்ட போறாங்க. ஆனா எதுல மாட்ட போறான்னு தெரியல அந்த பார்லம்மா. நான் சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கிறேன். ட்ரிஸ்ஸுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அது சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கிறேன்னு முத்து சொல்லி முடிக்கிறாரு.